ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பர்த்டே ஃபார் தல. ஹாப்பி பர்த்டே தலைனாலே செலிப்ரேஷன் தானே. ஹாப்பி பர்த்டே தல. விஸ்வாசம் சொல்லுவேன். அது ஆக்சுவலி இமோஷனலி அட்டாச்சா இருக்கும். பிளஸ் அந்த ஃபீமேல் லீட் வந்து லைக் அந்த அவங்களுக்கு அஜித்தோட டாட்டரா காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த எல்லாத்தையும் நேர்ல பார்த்தா பேசுவனாலே தெரியல ஃபர்ஸ்ட், பிகாஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஸோ டக்குனு பார்க்க மோஸ்ட் வேர்ட்ஸ் வராது. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பர்த்டே தல. மங்காத்தா ஸ்டோரியாவே ஜென்ரலா அஜித் வந்து வில்லன் பயங்கரமா சூட் ஆகும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த படம் அதை பயங்கரமா ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு இருந்தாங்க. வரலாறு சாங்னா மங்காத்தால இருக்கிற எல்லா சாங்ஸுமே ஃபேவரட் தான். தேட்டரே அதிரும். ஹாப்பி பர்த்டே தல. ஆமா மே 1 நல்லா வெயிட் பண்ண, டிக்கெட்லாம் புக் பண்ண தல, போன தல. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆசை தான் தல போனேன். அப்ப பார்க்கவே இல்லை தல. அதெல்லாம் அப்படி தல பார்க்காம இருப்பேன். ஃபுல்லா பாத்துட்டு தல. நல்லா எப்ப பார்த்தாலும் கில்லி மாதிரி தல. அதுவும் மங்காத்தால எப்ப பார்த்தாலும் பாத்துட்டு இருப்போம். தூக்கு தர படம் அவர் நடிச்சிருந்தாருல, படம் பேர் வந்துச்சு தூக்கு தர. விஸ்வாசம் அந்த படம் பாத்துருக்க வேண்டியது. பாக்கல. ஹாப்பி பர்த்டே ஃபார் தல. மங்காத்தா பார்த்தேன் கண்டிப்பா. அஜித் இது மங்காத்தா பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். இப்போ லியோ கண்டினியூஸ்ல அஜித்துக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இருந்தா இன்னும் பெட்டரா. விஜய் தான் நடிக்கலன்னு சொல்லிட்டாருல, மேபி அவர் நெக்ஸ்ட் மூவி வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அது ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஏகே. ஃபர்ஸ்ட் அவருடைய படம்னா தீனா தான். தீனாத்துல தான் செம்ம மாசா இருப்பாரு. தலைன்ற பேரை அவருக்கு தீனால தானே வந்தது. அப்போ பசங்களோட போகும்போது அதுவே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல, செம்ம ஜாலியா இருந்தது. தலைனாலே செலிப்ரேஷன் தானே, அதில் எப்படி பொருளாக இருக்கு. எனக்கு முன்னாடி பார்த்துருப்பேன், அது ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற படம் வந்து மங்காத்தா படம் பார்த்தது. நைட் ஷோ பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ பார்த்தேன். அந்த படம் தான் செம்ம செலிப்ரேஷன். அப்போது நைட் ஷோவில் அப்போல்லாம் வந்து தலையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது தலை பிச்சுன்னு பறப்பார். இந்த பணம்லாம் அப்படியே திருடுவார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ஆல்ரெடி வெங்கட் பிரபு கூட பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் வெங்கட் பிரபுவோட காம்பு அந்த படமே அதான் சாரி அவரோட காம்போவே நல்லா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அதுக்காக தான் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு வெங்கட் பிரபுவோட காம்போக்கு. இப்போ நெக்ஸ்ட் மங்காத்தா 2 வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆஃபீஸில் லீவெல்லாம் இன்னும் சொல்ல. நாளைக்கு தலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவசரவாசத்துலேருந்து சுரேஷ் என்னுடைய பேர். அவர் வந்து முதல்ல எனக்கு கவர்ந்தது வந்து தீனா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருடைய ஃபேனு. அதனால் அவர் நாளைக்கு அந்த உழைப்பாளி தினத்துலேருந்து பிறந்திருக்காரு. அவருடைய என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தலை அஜித்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. தீனா படத்தில் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உல்லாசம், காதல் மன்னன், அந்த படத்துலாம் ரொம்ப பிடிக்கும். தலை ரசிகர் தான் நான். ஆனால் தளபதியும் விட்டு கொடுக்க மாட்டேன். தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலை. மே 1 உழைப்பாளர் தினம். பிறநாள் வாழ்த்துக்கள் தலை. நாளைக்கு வந்து அஜித் குமார், அல்டிமேட் அஜித் குமார் அவருக்கு வந்து பிறந்தநாள். அஜித்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பைக் ரேஸில் இருந்தாப்புல. அப்போவே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அவரை. நம்ம இருங்காட்டுக்கோட்டைக்கு அடிக்கடி வருவார். இப்போ வந்து சினிஃபீல்டில் இருந்துட்டு இப்போ கார் ரேஸில் இருக்கார். மற்றபடி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப காமாகவும் நீட்டாகவும் நடந்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு தோணுச்சு. நல்லா ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு அஜித். ஒரு படம் 2 படம் இல்லை, நிறைய படம் சொல்லலாம். அது தீனால ஆரம்பித்து நிறைய படங்கள் நல்ல படம். இப்போ அந்த விஸ்வாசம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல படம். அது அந்த மாதிரி கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணி அஜித் நடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். மங்காத்தா 2 எடுக்கலாம். அந்த சிட்டிசன்ஸ் மூவியில் அப்போவே நம்மளோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அரசியல் பற்றியும் அப்பயே பேசிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வர மே 1 உழைப்பாளர்கள் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ரொம்ப ஸ்பெஷலான நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே தலை.